ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி மல்லி வகையில் ஒரு மல்லியை பார்க்குறோம். கூட காடு மாதிரி வளர்ந்துருக்கு. செடிகள் நல்லா பச்சை பசேல் தான் இருக்குது, பூக்கவே இல்லை அப்படின்றீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கணு பகுதியிலும் இல்லாமல் நீங்கள் உங்கள் செடியில் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா கொத்து கொத்தாக எல்லா கணுப்பகுதியிலும் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்குற இந்த குண்டு மல்லி ரொம்ப ஈஸியாக நர்சரியில் கிடைக்கும். நமக்கு சாதா மல்லி, குண்டு மல்லி, இருவாச்சி இதெல்லாம் நம்ம சொல்லி வைக்காமலே கடைகளில் கூட நர்சரியில் எப்பொழுதுமே ஸ்டாக் இருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த குண்டு மல்லி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். கூட நல்லா அடுக்காக பூக்க ஒரு 5 இதழ்கள் விரிகிற மாதிரி இருக்கும். வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வச்சு கட்டுறதுக்கும் காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு கணு பகுதின்னும் பொழுது மேக்ஸிமம் 6லேருந்து 10 மொட்டு கூட இருக்குங்க. நல்லா கொத்தாவே மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்பொழுதுமே செடியில் நிறைய மொட்டுக்கள் இருக்கும். கூட நம்மளும் பறித்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு செடியில் ஒரு 2-3 செடி வச்சா கூட நமக்கு தொடர்ந்து பூக்கள் கிடச்சிட்டே இருக்கும். ஈஸியாக வளர்க்கக்கூடிய மல்லியில் இதையும் நான் சொல்லுவேன். வாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் குண்டு மல்லி தான் கட்டி நிறைய வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் தான் நம்ம ஒத்த மல்லி நிறைய கிடைக்கிது கடைங்களில். ஆனால் அங்கே எல்லாமே இந்த குண்டு மல்லியை தான் எடையாக கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கொத்தா மல்லி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். மதுரை மல்லின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஈஸியாகவே நர்சரியில் இலைங்கள் பார்த்து கூட ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். ரேட் ஒரு 30 ரூபாலேருந்து 40 அவ்வளோதாங்க. அதுக்கு மேலாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். இதை வளர்க்குறத பற்றி சொல்கிறேன். காடு மாதிரி வளர்ந்துருக்கு ஆனால் பூக்க மாட்டுது அப்படின்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கிற உரங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கும்போது செடிக்கு பாஸ்பரஸ், பொட்டாசியம் கிடைக்கல அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துட்டு போகும். ஹைட்டாக போயிட்டே இருக்குமே தவிர பூக்கள் வைக்கவே வைக்காது. சீசன் தவறி போச்சு அப்படின்னா இந்த வருஷமும் முடிஞ்சது. இதோட அடுத்த வருஷம் தான் நம்ம ப்ரூனிங் பண்ணி அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீசனுக்கு முன்னாடியே செடிங்களை ப்ரூனிங் பண்ணி நல்லா துளிர்கள் வர வச்சிடணும். நல்லா குத்து செடியாக வளர்க்கணும். மல்லிப்பூ செடியை பொறுத்த வரைக்குமே சரி, ரொம்ப ஹைட்டாக போக விடக்கூடாது. சில செடிகளில் கொடியாக போகும். அந்த மாதிரி போகிற செடிங்களை அப்பப்போ கட் பண்ணி பக்க கிளைகளை அதிகப்படுத்தி நல்லா குத்து செடி மாதிரி வளர்த்தா மட்டும்தாங்க நிறைய பூக்கள் பார்க்க முடியும். இப்போ பார்க்குற செடியை நான் ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. இதுலையுமே சரி, இப்போ கூட கொடியாக போகும். நான் அப்பப்போ பார்க்கும்பொழுதே கட் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா தேவையில்லாத எனர்ஜியாக அந்த கொத்து இழுத்துட்டே போயிட்டுருக்கோம். தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ரொம்ப கம்மியாக ஊற்றணும். கூட கொக்கோபீட் நிறைய சேர்க்காதீங்க. செம்மண் சேர்த்து வையுங்க. வெயிட்டுக்காண்டி மட்டும் கம்மி பண்ணுறீங்கன்னு போது கொஞ்சமாக கொக்கோபீட் இல்லை ஆற்று மணல், தொழு உரம் இது மாதிரி எல்லாம் கலந்து வைக்கலாம். கொக்கோபீட் அதிகமாக மல்லி செடிக்கு சேர்க்காதீங்க. ஈரப்பதம் கோத்துருக்கு அப்படின்னா செடி நல்லா வளர மாட்டுது. செம்மண்ணில் வைக்கும்போது நல்லா சாலிடாக செடி சூப்பராக தரையில் வச்சா மாதிரியே நல்லா வளர்க்கலாம். என்னுடைய க்ரோ பேக் ஹைட்டெல்லாம் எவ்வளோ சைஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்க. ஒரு 12x12, 12x15 ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். பானையில் இருக்குது. கூட ஒரு அன்னகுண்டா அப்படின்னுல அதெல்லாம் கூட வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா விரிஞ்சா மாதிரி இருக்க தொட்டிங்களில் இது மாதிரி கூட வைக்கலாம். நல்லா வளரும். பூவும் நிறைய வைக்கும். பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அதுக்கு சிம்பிளாக நான் சொல்லக்கூடியது பொட்டாசியம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாம். 2வது வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் தண்ணியை ஊற வச்சுட்டு அந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக கொஞ்சம் கலக்கி நாட்டு சக்கரையோடு சேர்த்து ஒரு நாள் ஊற வச்சுருங்க. அதை வச்சுட்டு அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கும்பொழுது செடிகள் நல்லா அருமையாக பூக்கும். நல்லா மொட்டுக்கள் பெருசாக விற்கும். அதே மாதிரி குங்கும கலரில் இருக்க மொட்டு எனக்கு பூவே விரிய மாட்டுது அப்படின்றீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றும்பொழுது விரியாது, தண்ணியே இல்லைனாலும் விரியாது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயில் படுற இடமா வைங்க. வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது, பூக்கவே மாட்டுது அப்படின்னா அது ஒரு ரீசன். வெயில் படலை அப்படின்னா பூக்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மொட்டை வெயில் அடிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மல்லிப்பூ நிறைய பூக்கும். இந்த சீசன் விட்டுட்டிங்க அப்படின்னா இதோட அடுத்த வருஷம் தான் நம்ம காத்திருந்து மல்லி பூக்கிறதுக்கு கேர்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.